மதுரை ஆரப்பாளையத்தில் ஓட்டுநரை உதவி மேலாளர் மாரிமுத்து காலணியால் அடித்த விவகாரத்தில் அவரை பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது உதவி மேலாளர் மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். ரவீனா, மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பூர் செல்லக்கூடிய அரசு பேருந்தானது ஆரப்பாளையம் ரவுண்டானா அருகே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பயணிகளை ஏற்றியவாறு நின்று கொண்டிருந்தது. இதனையடுத்து பயணிகளுடன் பேருந்து நிலையத்திற்குள் வருகை தந்த பேருந்தானது நீண்ட நேரமாக பேருந்து நிலைய வளாகத்திற்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பயணிகள் அனைவரும் ஓட்டுநர் கணேசனிடம் கேட்டபோது மேலாளர் கூறினால் மட்டும்தான் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே பேருந்தை எடுக்க முடியும் என கூறியிருக்கிறார். பின்னர் பயணிகள் நேரடியாக ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து உதவி மேலாளரிடம் பேருந்தை விரைவாக எடுக்குமாறு கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிலிருந்து ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுப்பது விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுப்பதற்கான நோட்டீஸ் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் வேறு பேருந்தில் செல்லுமாறு அவர் கூறியிருக்கிறார். அப்போது இதுபோன்ற திடீரென கூறினால் நாங்கள் எப்படி செல்ல என்று பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அதற்கு பதிலாக அதிகாரிகளும் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது பயணிகளுக்கு உதவி மேலாளருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அங்கு வந்த தாராபுர கிளை ஓட்டுநர் கணேசனை கடுமையாக திட்டியபடி உதவி மேலாளர் மாரிமுத்து அலுவலகத்திற்குள் அழைத்து சென்று அப்போது உதவி மேலாளர் மாரிமுத்து திடீரென ஓட்டுநர் கணேசன் மீது தனது செருப்பால் அடித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த சம்பவம் என்பது அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் பயணிகளை வைத்து தூண்டி விடுகிறாயா என்றும் தொடர்ச்சியாக செருப்பால் அடித்த சம்பவம் என்பது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியது. இது தொடர்பாக அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த வீடியோ குறித்து பதிவிட்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் சங்கத்தினரும் பயணிகளும் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஓட்டுநரை செருப்பால் அடித்த விவகாரத்தில் ஆரப்பாளையம் பேருந்து நிலைய உதவி மேலாளர் மாரிமுத்து பணியிட நீக்கம் செய்து மதுரை மண்டல போக்குவரத்து நிர்வாக இயக்குநர் இளங்கோ நேற்றைய தினமே நடவடிக்கை எடுத்தார். இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதிலும் போக்குவரத்து தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஓட்டுநரை தாக்கிய மேலாளர் மாரிமுத்து மன்னிப்பு கோரி இன்றைய தினம் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நான் நடந்து கொண்டது தமிழக அரசு போக்குவரத்து துறைக்கும் களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை முழுமையாக உணர்கிறேன். அதே சமயம் நடந்த தவறுக்கு ஓட்டுநர் மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவரிடமும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கையெழுத்து கும்பிட்டபடி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ரவீனா. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அருண். அனைவருக்கும் வணக்கம். மாரிமுத்து உதவி மேலாளர் மதுரை நேற்று நடந்த சம்பவத்துக்கு தாராபுரம் ஓட்டுநர் கணேசன் வசம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழ்நாடு அரசு அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வசம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னால் தமிழக அரசுக்கும் போக்குவரத்து துறைக்கும் எந்த களங்கமும் வர வேண்டாம். நிர்வாகம் எடுக்கும் நடவடிக்கைக்கு கட்டுப்படுகிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் என்னுடைய மன்னிப்பை காணிக்கையாக்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். மாரிமுத்து உதவி மேலாளர் மதுரை நேற்று நடந்த சம்பவத்துக்கு தாராபுரம் ஓட்டுநர் கணேசன் வசம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழ்நாடு அரசு அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வசம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னால் தமிழக அரசுக்கும் போக்குவரத்து துறைக்கும் எந்த களங்கமும் வர வேண்டாம். நிர்வாகம் எடுக்கும் நடவடிக்கைக்கு கட்டுப்படுகிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் என்னுடைய மன்னிப்பை காணிக்கையாக்குகிறேன்.